ஹேடா ஃபெரீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து வீடியோஸ் எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கடா ஃபேரிஸ். நான் உங்ககிட்ட கேட்குறது எல்லாமே அதுதான், ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுலாம் தான் வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு மோட்டிவேஷன் வந்து எனக்கு கிடைக்கும். இன்னுமும் இந்த மாதிரி பெஸ்ட்டாக தரலாம் அப்படின்ட்டு தோணும். அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் நெக்ஸ்ட் பார்ட்னு மட்டும் கேட்காம வீடியோஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும்டா ஃபேரிஸ். ஓகேவா? நம்ம சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, அவங்க பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் ஆனால் அது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்ட்டு எனக்கு தெரியலை. நான் கேட்டிருந்திருப்பேன். பட் யாராவது தயவு செஞ்சு சொல்லுங்களேன், ஏன் வந்து வியூஸ் வந்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரீசன் யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன நல்லா இருக்கா இல்லையா, உங்களுக்கு பிடிக்கலையா, என்ன ஏது அப்படின்ட்டு யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கடா ஃபேரிஸ். உங்களுக்காக தானே நான் வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸும் ரொம்ப யோசிச்சு அதுக்கான எல்லா ஒர்க்ஸும் பண்ணுறேன். எனக்காக, இந்த ஃபேரி குயினுக்காக நீங்கள் பண்ண மாட்டீங்களாடா ஃபேரிஸ்? நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் இந்த சேனலில் ஒன்லி ஹயாங்லைன்ஸ்க்கு மட்டுமே போட்டுட்ருக்கேன். மெக்னேக்கு தனியாக இருக்குது. அதே மாதிரி OT7க்கும் வந்து தனியாக இருக்குது. இப்போ BL வந்து ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸ் சேனலில் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கேன். அந்த 2 சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ் வந்து டெலகிராமில் தான் நான் வந்து போடுவேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படியே ரெடி பண்ணி உங்களுக்கு நான் டெலகிராமில் சென்ட் பண்ணுவேன். அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கேயும் போய் பார்த்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ஃபேரிஸ். ஓகேவா? அண்ட் நாம் இன்னைக்கு ஜின்னோட அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மாமா பையன் FF எபிசோட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் நாம் இப்போ நம்மளோட ஃபேரி வேர்ல்டுக்குள்ளே ஒரு ஃபேரியாக ட்ராவல் பண்ணலாம்டா ஃபேரிஸ். அண்ட் வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி மேட்ரு முடிச்சிருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் முடிச்சிருந்திருப்பேன். ஸோ இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போ அந்த ஒரு ஹிடன் பிளேஸில் தான் ஜின்னும் ஐஷுவும் இருக்காங்க. ஐஷுவால் சுத்தமாக முடியல, அவங்களால நிற்கவே முடியல. பாவா, என்னால் முடியல நிற்கவே, என்னை தூக்குடா. ஏய், கவலைப்படாத, இருடி கொஞ்ச நேரம் அப்படியே அந்த சாஞ்சி நின்றுட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறேன். ஐயோ பாவா, ஏன்டா இப்படி பண்ண? சைலண்டாக ரீ அப்படின்னு அவரும் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு உங்களுக்கும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சரி பண்ணி விட்டுட்டு உங்களை தூக்கிட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்காரு. பாவா, சொல்லுடி பொண்டாட்டி, என்ன பண்ணது பத்தலையோ? அது இல்லை, இப்படியெல்லாம் வந்து என்னால் மண்டபத்துக்கு போயிட்டு இருக்க முடியாது. அதுக்கு வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் ஐயோ வீட்டுக்கு போகலாம் பாவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. சரிடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை முன்னாடி தான் உட்கார வச்சுக்கிறாரு, பைக்குக்கு முன்னாடி உங்களை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பின்னாடி அவர் உட்காந்துக்கிறாரு. பாவா, என்ன பாவா பண்ணுற? என்ன இதுக்கு இங்கே உட்கார வைக்கிற? உன்னால தான் பின்னாடி ஏறி உட்கார முடியாதல்ல பொண்டாட்டி, அதனால தான் நான் உன்னை இங்கே உட்கார வச்சுருக்கேன். சரி சைலண்ட்டாக வா என்ன அப்படின்ற மாதிரி அவரும் இப்போ வந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. உங்களால் சுத்தமாக முடியல, உங்களை தூக்கிக்கிட்டு தான் வந்து வீட்டுக்குள்ளாரையே வந்து போகிறாரு. என்ன பொண்டாட்டி, வீட்டுக்கு வந்தாச்சு, என்ன பண்ண சொல்லு, முதல்ல ரூமுக்கு போ. சரிடி அப்படின்னு உங்களை ரூமுக்கு தான் வந்து தூக்கிட்டு போகிறாரு. பாவா, என்னடி, போய் முதல்ல குளிச்சுட்டு வா. எதுக்குடி பின்னா இப்படி பண்ணிட்டு அப்படியே போ சொல்கிறேன்? ஒழுங்கா போய் குளிச்சுட்டு வா போ. சரி ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? நீ எப்படி குளிப்ப? உன்னால தான் நிற்கவே முடியலையே. வேணா நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒரு ஆணியும் புட்டுங்க வேண்டாம். உன்னோட ஹெல்ப் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒன்றும் தேவையில்ல. என்ன போ. என்னடி உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்? இந்த இந்த இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போ பாவா. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்புறம் திட்டுவாங்க பாவா.
சரி சரி சரி, புரியுது புரியுது, போறேன் அப்படின்னு அவரும் வந்து குளிக்க போயிட்டாரு. நீங்களும் வந்து நீங்க போட்டுட்டு இருந்த சேரீ எல்லாமே வந்து கழட்டிட்டு இப்போ டவலோட தான் நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இன்னொரு ரூம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரூம்ல தான் வந்து நீங்க குளிச்சுட்டு இப்போ மிரர் முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. லைக் வந்து டவலோட தான் நின்றுட்டுருக்கீங்க. ஜின்னும் வந்து அப்போ தான் அவர் வந்திருந்திருப்பாரு வெளியில். நீங்கள் இப்படி டவலோட நிற்கிறத பார்த்ததுமே அவருக்கு அகெயின் வந்து ஒரு மாதிரி ஆகுது. உங்களை அப்படியே வந்து பேக்கப் பண்ணுறாரு. ஏய் பொண்டாட்டி, செம்மையா இருக்குடி நீ, இந்த டவல் மட்டும் எதுக்குடி கழட்டி இல்லாமே, அது இல்லாமல் இன்னமும் செம்மையாக இருப்ப தெரியுமா? பாவா அமைதியாக போயிடு. அதெல்லாம் முடியாது. ஏய் பொண்டாட்டி, என்ன பாவா இன்னமும் என் மேலே உனக்கு கோவம் இருக்கா? ரொம்ப வருஷம் ஆச்சுடி உன் கூட இந்த மாதிரிலாம் இருந்து. எவ்வளோ நாள் நான் ஏங்கியிருக்கேன் தெரியுமா, உன் கூட இப்படி இருந்துட மாட்டோமா அப்படின்னு. ப்ளீஸ் டி, பழசெல்லாம் மறந்துட்டு நம்ம திரும்ப பழைய மாதிரி இருக்கலாம் பொண்டாட்டி. என்னால் முடியலடி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அப்படியே கண் கலங்குறாரு. உங்களுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்களும் அப்படியே வந்து அவர் ஃபேஸ் பண்ண மாதிரி டேர்ன் பண்ணிட்டு அவரோட ஃபேஸை கப் பண்ணுறீங்க. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது பாவா. முடிஞ்சதாக இருக்கட்டும். இப்போ நம்ம லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் பாவா. நம்ம குழந்தையோட. நிஜமாவா பொண்டாட்டி? ஆமாம் ஆமாம் பாவா. இனிமே நம்ம கல்யாணம் ஆனப்போ நான் எப்படி இருந்தனோ அப்படி தான் உன் கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, அப்படியா? அப்போது அந்தந்த மாதிரிலாம் பண்ணியேப்பா, ஃபஸ்ட் நைட்டெல்லாம் மறக்கவே முடியாதுடி. ஒன்ஸ் மோர் ட்ரையல் பார்க்கலாமா? ம் ம் ரொம்ப தான் ஆசை உனக்கு. நம்ம உன் தம்பியோட நிச்சயதார்த்தத்துக்கு போகணும், மறந்துடாத. ஏய், அது கிடக்குதுடி, பொண்டாட்டி தாண்டி முக்கியம். இதை பாரு, சும்மா இருப்பாவா அதெல்லாம் அப்படின்ட்டு வந்து ஐஷு பேச வராங்க. பட் ஆனால் ஜின் செம்ம டிப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. உங்களாலையும் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ணுறீங்க. அவர் அப்படியே அவரோட ஹேண்ட் உங்கள் டவல் கிட்ட தான் வந்து போகுது. அவர் அப்படியே அதை கழட்டி விட்டுறாரு. அது அப்படியே உங்கள் காலு கீழே விழுது. உங்களை அப்படியே தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அந்த கிஸ் அப்படியே வந்து ட்ராவல் ஆகுது கழுத்துக்கு. உங்களோட இதுலேயே கண்ட்ரோல்லையே நீங்கள் இல்லைன்னு தான் சொல்லணும். அவர் அப்படியே அந்த கிஸ் அப்படியே கழுத்துக்கு ட்ராவல் ஆகுது, அடிக்கிறாரு. பொண்டாட்டி, ஏய் நம்ம இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாமாடி அப்படின்ற மாதிரி உங்கள் ஹஸ்கி வாய்ஸில் உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே செம்ம ஷையாக ப்ளஷ்ஷாக இருக்குது. போகவா, இப்படிலாம் பேசாத. ஏன், என் பொண்டாட்டிக்கிட்ட தானே நான் பேசுகிறேன். என் பொண்டாட்டிக்கிட்ட பேசக்கூடாதா? பேசக்கூடாதுன்ட்டு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? பாவா, அவர் அப்படியே வந்து அப்படியே அவர் பேசிக்கிட்டே என்ன இருக்குன்னா, அப்படியே வந்து உங்களோட பாடி அப்படியே அவரோட லிப்ஸை வச்சு தடவிக்கிட்டே தான் பேசிகிட்டே வந்திருப்பார். இப்போ அவரோட லிப்ஸ் உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. சக் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்மையாக லைக் டெம்ட் ஆகுது. அவரோட ஹேர் அப்படியே க்ரிப் பண்ணுறீங்க. பாவா வேண்டாம், எனக்கு வேணும்டி அப்படின்ற மாதிரி சக் பண்ணிட்டு தான் பேசுகிறார். ரொம்ப உங்களுக்கு ஹைப் ஆகுது. அப்போ அந்த டைமில் கால் வருது. யாருன்னு பார்த்தா, யார் அது நேரங்கிட்ட நேரத்தில் காலை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணால் ஹீமாவாரி தான். ஹலோ அப்பா, என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க? அம்மாவும் நீங்களும் எப்போ தான் வருவீங்க? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சீக்கிரமாக வர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் ஐயோ ஆமால, அவங்களோட உலகத்துக்கு வந்து வேற உலகத்துக்கு போயிருந்திருப்பாங்க. செல்லம் செல்லம், இந்த ஒரு 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 5 நிமிஷத்துல நானும் அம்மாவும் வந்துருவோண்டா. சீக்கிரமா வாப்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவ்வளோ நேரமா எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வாப்பா. வந்துடுறேன்டி செல்லம், வந்துடுறேன்.
அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு ஜின்னா வேக வேகமா அவரு போய் ட்ரெஸ்ஸை போட்டுறாரு. நீங்களும் ஐயோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் இருக்கு. நீங்களும் வேக வேகமா வந்து வேற ஒரு சேரையை எடுத்து கட்டிக்கிட்டு லைக் நீங்கள் கொஞ்சம் ரெடி ஆகி அந்த அழகாக பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக ரெடி ஆகி ஹேர் எல்லாம் வந்து ஒரு டிசைனாக வந்து போட்டுக்கிட்டு நீங்களும் வந்து ரெடி ஆகிட்டீங்க. பவா போலாமா? போலாம் போலாம் வாடி. ஐயோ பவா எப்படியா இருந்தாலும் இங்கேருந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிருமே பவா, என்ன பண்ணுறது? ஐயோ இதுக்கு தான் நான் சொன்னேன். ஐயோ சரி விட்டுரு, பார்த்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரி உங்களையும் வந்து கூட்டிட்டு அவர் போறாரு. உங்களுக்கா நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுது நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஒன்று பண்ணலாம், நம்ம கார்ல போயிடலாம். அதுதான் கரெக்ட். என்னால வண்டியில ஏறில உட்கார முடியாது போவா. சரி சரி ஊனலவா உட்காரு அப்படின்ற மாதிரி அவரும் உங்க காரு லைக் சின்ன கார், லைக் ஒரு 4 பேர் போற மாதிரியான கார் தான் அது. ஸோ அந்த கார்ல தான் வந்து இப்போ ஜென் வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸ்பீடா போயிட்டு இருக்காரு. ½ அங்கே ரீச் ஆயே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு. நீங்களா ஐயோ இன்னும் வேகமா போ வேகமா போ, அடியே வேகமா போனா போய் செத்து தாண்டி போனோம், மூடிட்டு உட்காந்துட்டு வாடி. ஆமாம்மா நான் மூடிக்கிட்டு தானடா இருந்தேன், நீ தானடா எல்லாத்தையும் திறந்த அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஐயோ ஏய் சும்மா வாடி, மூடு எத்தாத, அப்புறம் காரை நிறுத்தி கார்லயே வச்சு செஞ்சிடும் பார்த்துக்கோ. ஐயோ வேண்டாம் வேண்டாம் நான் எதுவும் பேசலை, நீ போ அப்படின்னு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ½ அந்த மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆயிட்டீங்க. உங்களுக்கோ ஐயோ போச்சு என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் வந்து உள்ளார போகிறீங்க. அங்கே வந்து முக்கால்வாசி எல்லாம் முடிஞ்சிருந்திருப்போம். அப்போ தான் நீங்கள் வந்து போகிறீங்க. அங்கே இருக்கிற ஜின்னோட ஃபேமிலியாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீமாவாரி தான் அப்பா அம்மா என்ன நீங்க இதுக்கு இவ்வளோ லேட்டா வரீங்க? நான் இவ்வளோ நேரம் தனியா இருக்கிறது. எது தனியா இருக்கியா? இவ்வளோ நேரம் நாங்கள் தானே உங்களை பார்த்துக்கிட்டோம், இந்த குட்டி பிரின்சஸை நாங்கள் தானே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜிமின்னு. அச்சோ செல்லம் சாரிடி சாரி, வந்துட்டோம் வந்துட்டோம். அது வந்து அப்பா பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு செல்லம், அதனால தான் பைக்கை வந்து திரும்ப இதில் விட்டுட்டு நம்ம காரில் வந்தோம் செல்லம், இவ்வளோதான் சாரி சாரிடி பொட்டுக்குட்டி அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு ஹீமாவரி கஷ்டப்பட்டதை தூக்கிட்டு அப்படியே வந்து அவளுக்கு கொஞ்சுறாங்க. ஹீமாவரி அப்படியே ஜின்னு தான் முறைச்சி பார்க்குறா. சாரிடி செல்லம், அப்பா பைக்கு ப்ராப்ளம் அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா அப்பா வந்து லேட்டாக வந்திருப்பேன்னா எனக்கு தெரியாதா என் குட்டி சொல்லும் வந்து அப்பா இல்லாமல் இருக்க மாட்டேன்னு. சாரிடி செல்லம். பைக்குன்றதுனால நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. நான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணேன் தெரியுமா, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டமாக இருந்துச்சா? எது கஷ்டமாக இருந்துச்சு? 2 சாக்லேட்டு 4 ஐஸ்கிரீம்னு சாப்பிட்ட நீ உனக்கு கஷ்டமா அப்படின்ற மாதிரி டயாங்கு. எதை 2 சாக்லேட்டு 4 ஐஸ்கிரீமா அப்படின்ட்டு ஷாக்கா ஐஷு கேட்குறாங்க. அட ஆமாங்கக்கா, நீங்கள் வர வரைக்கும் இவளை சமாளிக்கவே முடியல. வேணும் வேணும் வேணும்னு அம்மா அப்பா வேணும் வேணும் அடம் பிடிச்சிட்டே இருந்தா தெரியுமா. அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அவள் என்ன கேட்டாலும் அதை வாங்கி கொடுத்து சமாளித்து எப்போ முடியல எங்களால். ரன்னா கலம் ஆகிட்டா. சரி சரி உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன் ஹிமா அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து உங்கள் அத்தைக்கிட்ட தான் போகிறீங்க. அத்தை அத்தை சாரி அத்தை சாரி சாரி, வீட்டில் போய் பேசிக்கலாம், இங்கே வேண்டாம். கோவமா இருக்கீங்களா அத்தை? சாரி அத்தை, நான் தான் வீட்டில் பேசிக்கலான்னு சொல்கிறேன்ல. சரி சரி போய் அவளுக்கு வந்து சந்தனம் போட்டாலும் வை. சரிங்கத்த அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து போய் நிலாவுக்கு வந்து இந்த சந்தனம் குங்குமம்லாம் வைப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து வச்சு விடுறீங்க. ஆல்ரெடி ரிங்கெல்லாம் வந்து போட்டிருந்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து லைக் என்ன அப்படின்னா வந்து அங்கே கூட்டத்துலலாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து முடிவு பண்ணிட்டு இருந்திருப்பாங்களே. ஸோ அது வந்து எப்படா ஒரு 1 வீக்லேயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அது வந்து யாரோட பிளானாக இருந்திருக்கும் அப்படின்னா வந்து அந்த பாட்டியோட பிளான், விச் மீன்ஸ் சின்னோட பாட்டியோட பிளான் தான். 1 வாரத்தில் இவ்வளோ கூட்டிட்டு
இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தே ஆகணும். இவளை வச்சுதான் என்னோட பிளான் எல்லாத்தையும் நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி வந்து யோசிச்சு, ஒரு வாரத்துல நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம், எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு, நல்ல நாள் ஒரு வாரத்திலே வருதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு சரி, நல்ல நாள் பக்கத்துலேயே வரும்போது எதுக்கு வந்து தள்ளி போட்டுக்கிட்டு ஒரு வாரத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அத்தை, ஜங்குக்கோட அம்மா அண்ட் வந்து ஜிம்மின் டேயாங்கோட அம்மா இருப்பாங்க. ஸோ அவங்க கூட தான் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அவங்க கூட தான் வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து லைக் சாப்பிட்ற லைக் வந்து லன்ச் இருக்கும் இல்லையா? ஸோ லன்ச் சாப்பிட்ற அந்த மண்டபத்தில் லன்ச்சு இப்படி இருக்கும்ல. ஸோ அதில் வந்து ஜங்குக்கும் நிலாவும் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபீட் பண்ணுற இதெல்லாம் வந்து போகும் இல்லையா? நிலாவுக்கு வந்து ரொம்ப ஷையாக இருக்குது. அட அங்கே வந்து ஜிமினும் டேயாங்கும் தான் சும்மா இருப்பாங்களா, டீஸ் பண்ணுறாங்க. தங்கச்சி ஊட்டு மச்சானுக்கு, இதெல்லாம் பண்ணால் நல்லா தானே இருக்கும், ஃப்யூச்சரில் பண்ண தானே போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே ஜிமினா, என்ன தங்கச்சி கொஞ்சமாக சாப்பிட்ற, இவனெல்லாம் நீ தாங்கணும் அப்படின்னா நல்லா வெளுத்து கட்டணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய் சும்மா இருங்கடா, என்னடா பண்ணுறீங்க, போங்கடா இங்கேருந்து அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு. அது எப்படி நாங்கள் போவோம், தங்கச்சிக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டாமா, உன்னை பற்றி அவளுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜின்னா இவனுங்கள, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது ஒன்றும் இல்லை மாமா, அப்படியே தங்கச்சிக்கிட்ட பேசிக்கிட்டு, இதை பார் ஒரு அணியம் பிடுங்க வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஒழுங்கா ஹீமாவரியா பார்த்துக்கிற வேலையை பாருங்க, என்ன எனக்கு வேறு வேலை இங்கே இருக்குது. எது மாமா, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லை, நீங்கள் வர வரைக்கும் அவளை நாங்கள் 2 பேர் தான் பார்த்துக்கிட்டோம், என்னென்னலாம் பண்ணா தெரியுமா, குட்டிச்சாத்தான் அப்படின்ற மாதிரி டயாங்கு. உடனே ஹீமாவரியா அவளோட அந்த ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்போ அப்போ என்ன உனக்கு பிடிக்கல மாமா, அதனால தானே நீ இப்படி சொல்கிறேன். சரி, நான் இனிமேல் உன்கிட்ட வரமாட்டேன், நான் உன்கிட்ட வரமாட்டேன், ஜிம்மி மாமா கிட்ட வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆக்டிங்கு. சின்னுக்கா அவன் நல்லா ஆக்ட் பண்ணுறான்னு புரியுது. அவங்க அம்மாவை மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணுறா. பண்ணு நல்லா ஆக்ட் பண்ணு, இவனுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு தான் கரெக்டு டீச்சர்லாம். அவங்க அம்மாவை உரிச்சு வச்சிருக்கா, ஏன் பொண்ணாச்சே வேற எப்படி இருப்பா அப்படின்னு வந்து ஜின் வந்து அவர் மனசுக்குள்ள யோசிக்கிறார். அவருக்கு சிரிப்பாகவும் வருது. அச்சோ சொல்ல, அப்படிலாம் இல்லை, சொல்லக்கூடாது மாமா, சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன், நீ வாடியம் பட்டு, நீலாம் அப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் நீ இல்லை மாமா, சும்மா உங்ககிட்ட விளையாண்டேன்டி, சொல்லும் வாங்க வாங்க வாங்க, நான் வரமாட்டேன்டா போடா அப்படின்ற மாதிரி ஹீமாவரி சொல்கிறாங்க. அவன் கிடக்குறான், நீ வா சொல்லும் என்கிட்ட அப்படின்ற மாதிரி ஜிமின்னு. போடா கோழி குஞ்சே. எது கோழி குஞ்சா? நிலாக்கு செம்ம சிரிப்பு வருது. ஏய் குட்டி பிசாசு, என்னடி, உன் அம்மாக்காரி தான் வந்து என்ன பார்த்தா கோழி கொஞ்சம்னுவா, இப்போ நீயுமா, டேய் அப்படின்ற மாதிரி ஜின்னு. அது அது வந்து என்னடா, ஏன் முன்னாடியே என் பொண்டாட்டியை பற்றி பேசுறியா, அது அது ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் கிடுங்க குழந்தைய பார்த்துக்கிறது தவிர வேறு எங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி ஜிம்மின் ஹீமாவை வாங்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப்பு. இதை பாருங்களா, அவனுங்க 2 பேரும் அப்படி தான், அதை வந்து நீ பெருசாக எடுத்துக்காத சரியா, அவங்க ரொம்ப கொஞ்சம் ஜாலி ஃப்ரெண்ட்லி டைப்பு, உனக்கு இது வந்து புதுசாக இருக்கலாம், அது பெருசாக எடுத்துக்காத, அது போக போக பழகிடும் அப்படின்ற மாதிரி ஜின் வந்து நிலா கிட்ட சொல்கிறாரு. சரி மாமா. என்ன, எனக்கு சுத்தமாக ஒன்றுமே கேட்கல, டே உனக்கு எதாவது கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஜங்கு கிட்ட. எனக்கா ஏதோ காற்று ஊதுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜங்கு வேற சொல்கிறாரு. நிலாக்கா அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்போதான் கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து ஐஷு வராங்க. பாவா ஒன்னட்டி, என்னடி ஈமா எங்க அவளுக்கு சாப்பாடு ஊட்டணும், அதுவா அவனுங்க டேயாங்கோ ஜிமின் கிட்ட தான் இருக்கா. சரி அப்போ நான் போய் அவளுக்கு கூப்பிட்டு வரேன், அவளுக்கு சாப்பாடு ஊட்டணும், பசிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போக பார்க்குறீங்க. சின்ன ஐஷுவோட வெஸ்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. பாவா என்ன பண்ணுற, விட்டு பாவா. ஏய் பொண்டாட்டி,
ஆப்பாக்கு பசிக்கும் சரி, ஏன் உனக்கு பசிக்கலையா? நீ தான் ரொம்ப டயர்டா இருப்பியேடி. உனக்கு பசிக்கல? அப்படின்ற மாரி சொல்றாரு. ஐயோ! பவா என்ன பண்ற பவா? விடு பவா! எல்லார் முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விடு. டேய் அண்ணா, உன் ரொமான்ஸ ஓரமா போய் பண்ணுடா. ஏன்டா எங்க முன்னாடி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க? இந்த இதெல்லாம் ஏன்டா வந்து பண்ற? ஆல்ரெடி நீ கிச்சன்ல பண்ணதே என் மண்டைய விட்டு வெளியில ஏற மாட்டேங்குதுடா. ஐயோ! ஏன்டா தயவு செஞ்சு ஓரமா போயிடுறா. உனக்கு பொறாம. நான் என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணது உனக்கு பொறாமையா இருக்கு. ஆமாமா, அப்படியே பொறாம பண்ணி கிழிச்சிட்டாங்க. போடா அங்கிட்டு. பாவா விட்டு பாவா. ஏய் ஷு, வா சாப்பிட போலாம். உனக்கு ரொம்ப பசிக்கலடி, ரொம்ப டயர்டா இருப்ப. வா போலாம். ஐயோ பாவா ஹீமா, அதை அவனுங்க பார்த்துப்பாங்கடி, நீ வா, உனக்கு பசிக்கும்ல வா. அப்படின்ற மாதிரி ஜின் வந்து ஐஷுவை கூப்பிட்டு போறாரு. ஸோ அவங்களும் வந்து எதுக்கு நமக்கு 2 இலை, ஒரு இலை போதும் அப்படின்ற மாதிரி ஜின்னு. என்ன பண்ற? ஏய் உனக்கும் எனக்கும் ஒரு இலை போதும்டி, எதுக்குடி தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஜின் பண்ணிட்டு இருக்காரு. ஐஷுப்பா ஐயோ பவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன பவா இப்படி பண்ற? நீ சும்மா இருறி. என்னடி இப்போ உனக்கு? கட்டு அப்படின்ற மாதிரி ஜின்னு தான் ஐஷுக்கு வந்து ஃபீட் பண்றாரு. ஐயோ பவா, என்ன பவா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிடு பொண்டாட்டி, உனக்கு பசிக்கும்ல. சரி அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து சாப்பிடுறீங்க. அங்க இருக்கிற எல்லாருமா லைக் வந்து பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீடு எல்லாருமே இருப்பாங்களே. என்னடா நடக்குறீங்க? பொண்ணு மாப்பிள்ளை கூட இப்படி இல்லை, இவனுங்க என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஜின்னா யாரையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை, எனக்கு என் பொண்டாட்டி தாண்டா முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் நடக்குது அங்கே. அப்போ அந்த டைம் வந்து அந்த 2 பாட்டிங்க, விச் மீன்ஸ் சின்னோட பாட்டியும் லைக் ஜங்குக்கோட பாட்டியும் அண்ட் நிலாவோட பாட்டியும் வந்து வராங்க. அவங்க வந்ததுமே அவங்க ஐசிக்கு படுறது என்ன அப்படின்னா வந்து ஜின்னு ஐஷுக்கு ஃபீட் பண்ணுறது தான். அங்கே ஒரு இலை தான் இருக்குது, அதுதான் வந்து அவங்களுக்கு தெரியுது. அவங்க அப்படியே திரும்பி லைக் சின்ன நிலாவோட பாட்டி சின்னோட பாட்டியை தான் வந்து பார்க்குறாங்க. அக்கா என்னக்கா நடக்குதுங்க? இந்த மாதிரி தான் நடந்துக்குவாங்களா? உன் பேரன் இப்படி தான் வந்து இருப்பானா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்காம, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நிலாவோட பாட்டி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறான். இதுக்கு என்னடி பண்ணுறது, எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா? எங்கடி, என்னதான் யாருமே அந்த வீட்டில் மதிக்கிறதே கிடையாது. என்னக்கா சொல்கிற? ஆமாண்டி, அவங்க அப்படியே அந்த விக்டிம் கார்டை வந்து ப்ளே பண்ணுறாங்க. என்னக்கா சொல்கிற? இவ்வளோ நடந்திருக்குடி. அவங்களாம் என்ன மதிக்கிறதே இல்லை, அந்த வீட்டில் ஒருத்தியாக இருக்கேன் அவ்வளோதான். எப்படியாச்சும் நிலாவை வந்து ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். கவலையே படாதக்கா. நிலாவை எப்படி வந்து பேசி அனுப்பி வைக்க முடியுமோ அந்த மாதிரி நான் வந்து அனுப்பி வைக்கிறேன். அவ வந்தா எல்லாமே மாறிடும், கவலையே படாது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிலாவோட பாட்டி வந்து சொல்கிறாங்க. சரிடி பார்ப்போம். சரி வாக்கா போல, இந்த கன்றாவில என்னால் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுறாங்க. அப்போ அதுக்கப்புறமா தான் வந்து அந்த நிலாவோட ஃபேமிலி அப்பா அம்மா, ஜின்னோட அப்பா அம்மா, ஜங்குக்கோட அப்பா அம்மாலாம் சாப்பிட வரலாம் அப்படின்ட்டு வர்றாங்க. அங்கே பார்த்தா ஜின் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜின்னோட அப்பாக்கா ஐயோ ஏன் தான் இவன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ. லைக் ஜின்னோட அம்மாக்கும் ஜங்குக்கோட அம்மாக்கும் வச்சோ அக்கா உங்க புள்ளைய பாருங்க, என்னமோ புதுசா கல்யாணம் ஆனவன் மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ கல்யாணம் ஆனவங்களே இந்த மாதிரி இல்லை, ஆனா உங்க பையன் அவன் பொண்டாட்டி என்னமா தாங்குறான். என்னடி பண்றது, நமக்கு தான் அதுக்கு கொடுத்து வைக்கல, நம்ம பையனாச்சும் பண்ணிட்டு போறான் அப்படின்ற மாதிரி ஜின்னோட அம்மா சொல்லிட்டு ஜங்குகோட அம்மாவும் அங்கேருந்து போயிடறாங்க. அதுவும் சரிதாங்க்கா, நமக்கு அங்கே இங்கே கொடுப்பனம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஏதே அப்படின்ற மாதிரி தான் ஜின்னோட அப்பாவும் ஜங்குகோட அப்பாவும் பார்க்குறாங்க. பாத்தியாடா உங்களுக்கு கொழுப்ப, அவங்க என்ன பொய்யானா சொல்கிறாங்க, நாம் என்னைக்குன்னே அதெல்லாம் பண்ணியிருக்கோம். சரி வா வாண்ணே நம்ம அப்படி சாப்பிடப்போ, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சாப்பிட போயிடுறாங்க. அப்படியே டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து கிளம்பி போகிற டைம் தான். அதே மாதிரியே வந்து ஜின்னு
ஐஷு ஹீமாலாம் காரில் வந்துடுறோம் அப்படின்ட்டாங்க. பட் ஆனால் நாங்களும் வருவோம் அப்படின்ற மாதிரி ஜிம்மினும் டயாங்கும் அவங்க வந்து ஜின் கூட அவங்க காரில் வந்துடுறாங்க. ஜின்னு எப்படியாவது அவனுங்க 2 பேர்த்த கழட்டி விட்டே ஆகணுமே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருப்பாரு. நாங்கள் இறங்க மட்டுமே காரில் இருந்து, நாங்கள் காரில் தான் வருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் காரில் தான் உட்காந்துக்கிட்டு அவங்களும் போகிறாங்க. ஜின்னுக்கு செம்ம கடுப்பாகுது. என் பொண்டாட்டி கூட இருந்தா மட்டும் எல்லாத்துக்கும் மூக்கில் அப்படியே வேர்த்து ஊத்திரும். எவனும் வந்து என்ன என் பொண்டாட்டி கூட இருக்கிறதுக்கு விடவே மாட்டானுங்க. அப்படியே இப்போ வீட்டுக்கும் வந்து ரீச் ஆயிட்டாங்க. ஸோ ஹீமாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அவள் வந்து அப்படியே வந்து தூங்கி இருந்திருப்பா. ஸோ இப்போ வீட்டுக்கெல்லாம் ரீச் ஆனதுக்கப்புறமா ஹீமாவை அப்படியே வந்து நீங்கள் ரூமில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து கீழே வரீங்க. அவங்கவுங்க எல்லாம் ட்ரெஸ்ஸை போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து வந்துடுறாங்க. இப்போ எல்லாம் ஹாலில் தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஏண்டா ஜின்னு, ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் சின்னோட அப்பா தான் காரில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து இப்போ பஞ்சராகி தேவையடா இதெல்லாம்? நான் என்னப்பா பண்ணுறது, அது திடீர்னு ஆயிடுச்சு. நான் என்ன வேணும்ன்ட்டேவா பண்ணேன்? வண்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? 2 மணி நேரம் ஜின்னு அப்படின்னு அவட சித்தப்பா தான் எவ்வளோ நேரம்டா பொறுத்து பார்த்து 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 இவன் என்னடானா அண்ணி அண்ணனும் வராமல் நான் ரிங்கு போட மாட்டேன் அப்படின்ட்டான். இவனை பேசி கன்வின்ஸ் பண்ணி பண்ணி ரிங்கு போடுறதுக்குள்ளார ஒரு பாடாக படித்து எடுத்துட்டேன் தெரியுமா? சாரி சித்தப்பா, மன்னிச்சிருங்க. நாங்கள் வந்து சரிடா, புரியுது புரியுது, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு புரியுது. இனிமே வந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்க சரியா? இல்லைன்னா வந்து அங்கே மண்டபத்துலையா சுத்தம் எவனும் வந்து என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. சுத்தமாக முடியல. அவன் அண்ணனுக்கு அன்னைக்கு விருப்பம் இல்லை போல, அப்படி இப்படி என்னென்னமோ கதை கட்ட முடியுமோ அந்தந்த கதை கட்டிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி ஜங்குவோட அம்மா தான் சொல்கிறாங்க. சாரி அத்தை, இனிமே அந்த மாதிரி நடக்காது. அட உன்னை நாங்கள் எதுவும் சொல்லலை, நீங்கள் மட்டும் என்ன பண்ணுவீங்க? வண்டி இந்த மாதிரி ஆனதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? சரி இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் நான் வந்து நம்ம ஒன்றாவே கிளம்பி போகலாம் சரியா? தனித்தனியாக போனதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் வேண்டாம் சரியா? சரிங்க அத்தை அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. ஆனால் உங்களுக்கும் சின்னுக்கும் தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைட்டும் வந்து ஸ்கிப் ஆகுது. லைக் வந்து இப்போது நீங்கள் சின்ன ரூமில் தான் இருக்கீங்க. நடுவில் ஹீமாவரி படுத்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே தூங்க வச்சிட்ருக்கீங்க. ஜின்னா உங்களை தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன பவா, இதுக்கு என்ன இப்படி பார்க்குற? பொண்டாட்டி, அப்பாவை பேசாமல் அப்பா கிட்ட அனுப்பிச்சிடலாமா? அப்பா அம்மா கிட்ட போய் தூங்கட்டும். எதுக்கு? இல்லாடி அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, நம்ம பேத்தி நம்ம கூட தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஒரு அணியும் பிடுங்க வேண்டாம். நீ எதுக்கு பிளான் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அமைதியாக தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்குன்னு அந்த வாட்ச் இருக்கு பாரு. ஆமாம் உனக்கு நான் கிடைச்சதே ரொம்ப பெருசு. ஆமாம் பெருசாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் செஸ்ட்டை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு. சி போவா, பொண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவள் தான் தூங்கிட்டாள், அப்புறம் என்னடி உனக்கு? அப்போ நீயும் தூங்கு. எனக்கு தான் என் பொண்டாட்டி வேணுமே. அவக்குள்ளார விட்டுட்டு அப்படியே அவளை ஹக்கு பண்ணிக்கிட்டு தூங்கினா செம்மையா தூக்கம் வரும் தெரியுமா? ஒரு இதுவும் நடக்க போகிறது கிடையாது பாவா, அமைதியாக தூங்கு. பொண்டாட்டி ப்ளீஸ் டி, ரொம்ப வருஷம் டி, ஏன்டி இப்படி என்னை காய வைக்கிற? யாரு, நான் காய வச்சேனா? காலையில் பண்ணதை மறந்துட்டீங்களோ? அது அது போதாதுடி, எவ்வளோ இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு, அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டாமா? ஃபுல்ஃபில். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும் மிஸ்டர் கிம் சப்ஜின், ஒழுங்கா தூங்குங்க. அட லீவ் போட்டுக்கலாம் மிஸ்ஸஸ் கிம், புருஷனை கவனிங்களேன் கொஞ்சம். எனக்கும் வந்து ரொம்ப காஞ்சு போய் கிடக்க. காலையில் பண்ணதே போதும், இதுக்கு மேலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து சொல்லிட்டு அப்படியே நீங்களும் தூங்கியிருப்பீங்க. ஜின்னும் வந்து தூங்கியிருப்பாங்க. ஒன்றும் கிடைக்காதுல சின்ன அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஹீமா தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சிருப்பா.
அப்போ அம்மா தூங்குறாங்க. சரி நம்ம கீழே போகலாம், தாத்தா பாட்டிலாம் எந்திரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீமாவும் ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. ஜின்னா அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறாரு. நீங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து, ஆஹா என் பொண்டாட்டி எவ்வளோ அழகா தூங்கிட்டு இருக்கா, என் செல்ல பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே உங்க உங்க கிட்ட தான் வந்து வராரு. நீங்க நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்கீங்க. அவர் அப்படியே ஸ்மிர்க் பண்றாரு. நல்ல சான்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே வந்து நீங்க டிஷர்ட் தான் வந்து போட்டிருந்துருப்பீங்க. டிஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டுன்ற மாதிரி தான் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. அது அப்படியே ஒரு ஹேண்ட் வந்து உங்க டிஷர்ட் கிட்ட போய் அப்படி அப்படியே தூக்குறாரு. நீங்க உள்ளார வந்து இன்னர்ஸ் போட்டிருந்திருக்க மாட்டீங்க. ஸோ டிஷர்ட் தூக்குனதுமே அவருக்கு அப்படி இருக்கு. பார்த்ததுமே அவருக்கு ஐயோ பொண்டாட்டி புருஷனுக்கு ஈஸி அக்சஸா இருக்கணும்னு சொல்லிட்டு போடாமலே இருக்கியா, அச்சோ அழகு பொண்டாட்டி கேட்டுடி நீ அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே உங்க செஸ்ட் கிட்ட தான் அப்படியே சக் பண்றாரு. உங்களுக்கா உம் என்ன அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க கண்ணை முழிச்சு பார்த்தா சின்ன அப்படியே ஜின் பீஸை தள்ளிட்டு டிஷர்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. பவா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க. பட் ஆனால் ஜின் உங்களுக்கு ஓவராகி அப்படியே செம்ம கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் தள்ளுறீங்க அடிக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் கூட ஜின் அசர்ற மாதிரியே இல்லை. அவர் அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களை தூக்குறாரு. பவா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஆனால் சின்னோட கிரிப்லேருந்து உங்களால் வெளியில் வரவே முடியல. அவர் அப்படியே உங்களை தூக்குறாரு. உங்களோட டிஷர்ட் அப்படியே அந்த கிஸ் பண்ணிக்கிட்டு அதை கழட்டி தூக்கி போடுறாரு. போவா சின்ன பண்ணுற போவா குளிக்க போகிறேன்டி. எதுக்கு தனித்தனியாக குளிச்சுட்டு தண்ணியை வேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்ந்து குளிக்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி சின்ன சொல்லிட்டு இருக்காரு. இது போவா போவா வேண்டாம், நீ என்ன பண்ணுவோன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருச்சுன்னா சரிடி பொண்டாட்டி போடலாமா அப்படின்ற மாதிரி அவர் நீங்கள் போட்டுட்டு இருந்த பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே கழட்டி தூக்கி போடுறாரு. அவர் வந்து என்ன வந்து போட்டு வந்திருப்பாருன்னா இந்த பனியனு இந்த மாதிரி தான் வந்து போட்டிருந்திருப்பாரு. அவர் அப்படியே அந்த வேஷ்டியை கழட்டி போட்டுட்டு இப்போ பனியனும் பாக்ஸஸோட தான் இருக்காரு. உங்களை அப்படியே தூக்கிட்டு பாத்ரூம் போய் க்ளோஸ் லாக்லாம் பண்ணி உங்களை அப்படியே செவத்துல பின் பண்ணி செம்ம டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிக்கிட்டு அவர் போட்டுட்டு இருந்ததையும் வந்து கழட்டிடுறாரு. அங்கே அப்படியே ஒரு ஹாட்டான ஒரு மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் செம்மையும் மூன் பண்ணிருக்கீங்க. ஜின்னுக்கா செம்ம ஹைப்பில் அந்த ஒரு மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. கீழே போன ஹீமாவரிக்கா சரி இவளுக்கு குளிப்பாட்டி நாமளே ரெடி பண்ணிடலாம், அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க போல டயர்டில் அப்படின்ற மாதிரி ஜின்னோட அம்மாவும் ஜங்குகோட அம்மாவும் தான் வந்து அவங்கள குளிப்பாட்டி இருப்பாங்க. சரி டீச்சர்லாம் வா நம்ம போய் உனக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஜின்னோட அம்மாவும் ஜங்குகோட அம்மாவும் தான் அந்த ரூமுக்கு வந்திருந்திருப்பாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் இல்லை. சரி அவங்க எந்திரிச்சிட்டாங்க போல. சரி டீச்சர்லாம் உன்னோட யூனிஃபார்ம் எங்கே இருக்கு? அதுவா அதுவும் அங்கேதான் இருக்கு பாட்டி. சரி நான் வந்து எடுத்துட்டு வரேன், நம்ம ரெடி ஆகிட்டு கீழே போகலாம். சரி பாட்டி அப்படின்ற மாதிரி ஹீமாவும் சொல்கிறாங்க. அப்போவா அந்த ரூம்ல இருந்து ஜின்னோட அம்மா வந்து யூனிஃபார்ம் எடுக்க போயிருந்திருப்பாங்க. அப்பயா அந்த பாத்ரூம்ல இருந்து செம்மையா சவுண்டு வருது. செம்மையா ஐஷு மூன் பண்ற சவுண்டு. மெதுவா மெதுவா மெதுவெல்லாம் வேண்டாண்டி அப்படின்ற மாதிரிலாம் கேக்குது. ஜின்னோட அம்மாக்கும் ஜங்குகோட அம்மாக்கும் ஐயோ தப்பான நேரத்துல எல்லாரும் வந்துட்டோமே, அக்கா சீக்கிரம் யூனிஃபார்ம் எடுத்துட்டு வாக்கா அப்படின்ற மாதிரி ஹீமா ஒத்துக்கிட்டு வெளியில குடுக்கணும்னு ஜங்குகோட அம்மா ஓடிடுறாங்க. ஜின்னோட அம்மாவா ஐயோ அப்படின்ற மாதிரி அவங்களும் யூனிஃபார்ம் எடுத்துட்டு டக்கு 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 டக்குன்னு வெளியில போயிட்டாங்க. வெளியில போன அவங்களுக்கா அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. தப்பான நேரத்துல உள்ளார போயிட்டோம் இல்ல. ஆரம்பத்துல அவனுக்கு கல்யாணம் ஆனப்போ இதை கேட்டோம். அப்பவே நமக்கு வந்து இதுக்கு மேல ஒரு ரூமுக்கு போகக்கூடாதுன்னு இருந்தோம். இப்ப திரும்பவும் போய் அதையே கேட்டுட்டேமேக்கா. அச்சிச்சோ இனிமே இந்த ரூமுக்கு இந்த ஜென்மத்துல நம்ம போகவே கூடாது அப்படின்ற மாதிரி ஜங்கு கூட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்டி ஆமாண்டி வா போலாம் அப்படின்ற மாதிரி ஹீமாவாரிய ரெடி பண்ணிட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு ஹீமாவரிக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலை என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஹீமாவரியை வந்து ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவள் பேக் லன்ச் பேக் எல்லாம் மாட்டி விட்டு எடுத்து கொடுத்துட்டு சின்னோட அப்பா கிட்ட தான் வந்து
லைக் வந்து ஜின்னோட அம்மா வந்து குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடி எப்பவுமே ஜின்னு தானடி போவான், இன்னைக்கு என்ன என்ன போக சொல்ற? அது இப்போதைக்கு அவன் வரமாட்டான், சொல்றது செய்யுங்க போங்க, விளக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. என்னடி ஆச்சு? எதுக்குடி ஒரு மாதிரி பேசுற? என்ன ஆச்சு? எப்போ அவன் தானடி கொண்டு போய் விடுவான், பண்ணடி ஆச்சு? ஐயோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க, புரிஞ்சுக்கோங்க, குழந்தைய போய் விட்டுட்டு வாங்க. என்னடி ஆச்சு சொல்லுடி. ஐயோ அவங்களும் வந்து சின்னோட அப்பா காதுகிட்ட போய் அவங்க 2 பேரும் உங்க பொண்ணும் மருமகளும் பாத்ரூம்ல அது பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சரி, புரியுது புரியுது. மச்சலாம், இன்னைக்கு தாத்தா தாண்டா உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விட போறேன், போலாமா? போலாம் போலாம் தாத்தா, ஜாலி, தாத்தா கிட்ட தான் போறேன். தாத்தா தாத்தா எனக்கு 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 பிஸ்கெட்டு சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வேணும். சரிடி செல்லம், வா தாத்தா உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஜின்னோட அப்பா வந்து ஹீமாரி தூக்கிட்டு போறாரு. ஐயோ ஏன்டா அதை கேட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஜின்னோட அப்பாவுக்கு. ஜின்னோட அம்மாக்கா ஐயோ நான் ஏன்டா சொன்னாச்சிச்சோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்கு. இப்படியே டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. ஒரு வழியா சின்னும் நீங்களும் பாத்ரூம்ல இருந்து டவலோட தான் வந்து வெளியில வர்றீங்க. நீ ரொம்ப தான் மோசம், நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னல, வேண்டாம் வேண்டாம்னு உன் வாய் தானடி சொல்லிச்சு, ஆனா உன்னோட உடம்பு சொல்லலையே, உன் கண்ணு சொல்லலையே, அது வேணும் வேணும்ல கேட்டுச்சு. இருக்கும் இருக்கும், ரொம்ப தான் நீ பண்ற பாவா. ஏய் என்னடி டே ஃபுல்லுமா பண்ண? இல்லைல்ல, ஜாஸ்ட் ஒரு மணி நேரம் தான். 1 மணி நேரம் தான் சொல்லுவ, நீ சொல்லுவ, எனக்கு தான் இடுப்பு வலிக்குது. அப்போ மாமா மசாஜ் பண்ணிட்டுமா? ஒரு அணியும் பிடுங்க வேண்டாம், போச்சு போ, இன்னைக்கு கன்ஃபார்ம் ஸ்கூல் லேட்டு தான், போ, நான் ஸ்கூலுக்கே போகல. அப்போ ரெஸ்ட் எடு ஜாலியா. மாமா இப்போ ஒரு மேக்கப் செஷன், அப்புறம் லஞ்சில் ஒரு மேக்கப் செஷன், அப்புறம் நைட்டு இதை பாரு, அமைதியா இருந்துரு, இதுக்கே என்னால முடியல, எனக்கு இடுப்பு வேற வலிக்குது, நேத்துல இருந்து விடாம பண்ணிக்கிட்டே இருக்க நீ. என்னடி கேப் விட்டு விட்டு தானடி பண்ண? நேத்து காலையில பண்ணது, அதுக்கப்புறமா இப்போ தானடி பண்ண. அதுக்கே என்னால முடியல, நீ முதல்ல இன்னும் விடுவா. என்னடி விட்ட சொல்ற? இப்போ தானடி நல்லா விட்டு விட்டு எடுத்தேன், ஏன் விட்டது பத்தலையா? நான் அத்தை சொல்லலை, நீ முதல்ல என்ன தள்ளிப்போ. அதெல்லாம் முடியாது. சரி வா, நம்ம போய் ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே போகலாம். என் பொண்டாட்டி சிலத்துக்கு பொசிக்கும்ல, எனக்கு ட்ரெஸ் பண்ணிக்க தெரியும், அது எனக்கும் தெரியும், ஏன் பொண்டாட்டிக்கு நான் தான் ட்ரெஸ் போட்டு விடுவேன் அப்படின்னு வந்து ஜின்னு அவரு தான் உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, அவரும் ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து தலை சீவி விட்டது எல்லாமே அவரு தான். இப்போ உங்களால சுத்தமா வந்து முடியல, உங்களை தூக்கிட்டு தான் வந்து போறாரு. உங்களுக்கு கீழே தூக்கிட்டு போனதுமே அவங்க எல்லாருமே அங்கே தானே இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. சரி அப்படின்ற மாதிரி என்ன நடந்திருக்கும் அவருக்கு தெரியுதுல. அவருக்கு அவங்கள வந்து உங்களை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல, உங்க மூஞ்சி அவங்க பார்க்கவே இல்லை, அவங்க அப்படியே குனிஞ்ச மாதிரி தான் இருக்காங்க. என்னாச்சு? ஏன் இவங்க தலை குனிஞ்ச மாதிரியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜின் வந்து உங்களை டைனிங் டேபிளில் தான் உட்கார வைக்கிறாரு. முன்னாடி பண்ணட்டே உட்காந்துட்டு நான் போய் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வரேன். சரி பாவா, நீங்கள் உங்கள் அத்தையும் ஜின்னோட அம்மாவையும் ஜங்குகோட அம்மாவையும் ஏதோ குறுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவங்களா உங்கள் மூஞ்ச பார்க்க மாட்டோமே அப்படின்ற மாதிரி தான் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. சின்ன அதுக்கப்புறமா அவரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் அவங்க அம்மாவையும் சித்தியும் குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஏய் என்னடி பண்ணுற, எதுடி உங்களுக்கு அப்படி குறுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்க? இல்லை பாவா, எனக்கு என்னமோ இன்னைக்கு வித்தியாசமாக தெரியுது. என்ன தெரியுது? இல்லை எப்போவுமே கீழே வந்தா அத்தை பாடி மருமகளே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஆனால் இன்னைக்கு என் மூஞ்ச கூட பார்க்கவே இல்லையே பாவா. அப்படியா? கேட்டுடலாமா? அம்மா அப்படின்னு ஜின் வந்து கூப்பிடுறாரு. ஜின்னோட ஃபேஸையே பார்க்காம சொல்லுடா. நான் இங்கே இருக்கேன், என் மூஞ்ச பார்த்து பேசுமா, அங்கே என்னம்மா பண்ணுற? அங்கே யார் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. ஐயோடே உன் மூஞ்செல்லாம் என்னால் பார்க்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கு. இல்லை பரவாயில்ல சொல்லுடா.
அட மா வாங்கிட்டது அம்மா பேசுறேன், அங்க யாருக்குமா இருக்கா, டே சும்மா இருடா அப்படின்ற மாதிரி ஜின்னோட சித்தி தான். சித்தி நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு சும்மா இருங்கன்னு சொல்ற, டேய் அமைதியா சாப்பிடுற வேலையை பாருங்கடா. அக்கா நமக்கு பின்னாடி வேலை இருக்குல்ல, வாங்க நம்ம போவோம். ஆமா ஆமா, வேலை இருக்கு, நம்ம போவோம் போவோம் அப்படின்ட்டு அவங்களும் எந்திரிச்சு போயிடுறாங்க. உங்களுக்கா? ஏன் சின்னது இது என்னம்மாம்மா, அவங்க இன்னும் நம்ம மேல கோவமா இருக்காங்களா? தெரியலடி பொண்டாட்டி, பார்த்துக்கலாம் விட்டு, ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவரு உங்களுக்கும் ஃபீட் பண்ணிட்டு அவரும் ஃபீட் பண்ணுறாரு. உங்கள் அத்தையும் சரி, ரெண்டு அத்தைங்களும் உங்களை பார்க்கவே இல்லை. ஜின் வந்து அவர் வந்து அவரோட வயலுக்கு வந்து போயிடுறாரு. நீங்கள் உங்கள் ரெண்டு அத்தைங்களையும் தான் குறு 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 குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அத்தை என்னடி, ஏன் அத்தை என்னை பார்க்கவே மாட்டேன்றீங்க? இன்னால இன்னும் கோவமா இருக்கீங்களா, நேற்று லேட்டாக வந்துட்டேன்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன அத்தை? அது ஒன்றும் இல்லை விடு. இப்போ நீங்கள் சொல்லலைன்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், போங்க. ஐயோ ஐயோ, எப்படி நம்ம அவகிட்ட சொல்லுவோம்? ஐயோ ஐயோ, சொல்லுங்க அத்தை. அது அது வந்து அவங்களும் வந்து காலையில் அவனோட ரூமுக்கு வந்தோமா, ஹீமாவரியோட யூனிஃபார்ம் எடுக்க. ஓ சரி, அதுக்கும் நீங்கள் என்னை பார்க்காம இருக்கிறதுக்கும் இன்னும் சம்மந்தம்? ஐயோ ஏய், நீயும் சின்னும் பாத்ரூமில் பண்ண சவுண்டு நல்லா வெளில கேட்டுச்சுடி அப்படின்ற மாதிரி ஜங்கு கூட அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆகுது, அச்சோ அப்படின்ற மாதிரி. கேட்டுட்டீங்களா? ஆமாண்டி, அதனால தாண்டி உன் மூஞ்சி எங்களால் பார்க்கவே முடியல. ஐயோ, உங்கள் ஃபுல்ல வச்சுக்கிட்டு போங்க, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ வெக்கமாக வருது. அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறீங்க. அண்ட் இதோட இந்த எபிசோடை வந்து நான் முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து ஜங்குக்கோட மேரேஜ் தான் வந்து ஃபுல்லாக வரப்போகுது. அண்ட் அந்த பாட்டி என்னென்னலாம் பிளான் போடுறாங்க, அது எல்லாம் சக்ஸஸ் ஆகுதா என்ன அப்படின்ற எல்லாமே தான் அடுத்தடுத்த எபிசோடில் வரும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட மற்ற சேனல்ஸ்க்கும் உங்களோட சப்போர்ட்டு கொடுங்கடா. ஃபெரிஸ் ஓகேவா? அண்ட் நாளைக்கு இன்னொரு எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் பாய்டா ஃபெரிஸ்.